நம்ம முதல்வர். அம்மா கழகம் கண்ட பெருமை டிடிவி தானுங்க, அண்ணன் டிடிவி தானுங்க, மன்னன் டிடிவி தானுங்க. நாடுகாக்க வீறு கொண்டு நடக்கும் ஒரு தலைவர் நாளை அண்ணன் டிடிவி தான் நாட்டின் நம்ம முதல்வர். சாதனை அம்மா கழகம் கண்ட பெருமை டிடிவி தானுங்க, அண்ணன் டிடிவி தானுங்க, மன்னன் டிடிவி தானுங்க. நாடு காக்க வீறு கொண்டு நடக்கும் ஒரு தலைவர் நாளை அண்ணன் டிடிவி தான் நாட்டின் நம்ம முதல்வர். மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே, மக்கள் செல்வாரே எம் மண்ணில் மைந்தரே. அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக. பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. வருக 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 வருக
கழகத்தை மீட்க வந்த எங்கள் காவலரே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட பூமகனே, அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில், அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைத்து களம் காணும் மாவீரா, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைத்து களம் காணும் மாவீரா, நெஞ்சை அகலா தஞ்சை நீளம் தந்த காவிரி சோழனே வருக வருக வருக, நெஞ்சை அகலா தஞ்சை நீளம் தந்த காவிரி சோழனே வருக வருக வருக, வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக, வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. உரிமை மீட்கும் போராட்டம் எங்கும் உனது முழக்கம் வந்து எதிரொலிக்க, உண்மையும் நேர்மையும் ஆற்றலும் துணிவும் உனது தலைமையில் தானே அணிவகுக்க, தொண்டர் நலனில் அக்கறை கொண்டிடும் மக்கள் செல்வரில் மாபெரும் இயக்கம், தொண்டர் நலனில் அக்கறை கொண்டிடும் மக்கள் செல்வரில் மாபெரும் இயக்கம், அம்மாவின் அரசை உருவாக்கும் காலம் தொலைவில்லை என்போரா, அம்மாவின் அரசை உருவாக்கும் காலம் தொலைவில்லை என்போரா, தங்க மனசு சிங்க நடை போட்டு வென்றிடும் வீரரே வருக வருக வருக, தங்க மனசு சிங்க நடை போட்டு வென்றிடும் வீரரே வருக வருக வருக, வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக, வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக, மக்கள் செல்வாரே எம் மண்ணில் மைந்தரே, மக்கள் செல்வாரே எம் மண்ணில் மைந்தரே, அண்ணன் தினகரனே வருக வருக வருக, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக, தீப்பொறியாய் தீர
வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. தீப்பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. Tom ta 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 ta. Tom ta 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 ta. தங்கத் தலைவா நீ எங்கள் தலைவா, வெற்றி கொள்ளவா தமிழ்நாட்டை ஆளவா. தங்கத் தலைவா நீ எங்கள் தலைவா, வெற்றி கொள்ளவா தமிழ்நாட்டை ஆளவா. ஒரு போதும் இல்லை என்று சொன்னதில்லையே, பயம் பட்டு அஞ்சி ஓடி நின்றதில்லையே. நம் தலைவி அம்மாவும் தியாகத் தலைவி சின்னம்மாவும் கற்றுத் தந்த கொள்கை வழியில் வந்த செல்வரே, என்றும் மக்களோடு ஒன்று சேர்ந்த மக்கள் செல்வரே. அச்சு வெள்ளம் போலத்தானே உன் பேச்சு, மக்கள் பணி செய்யத்தானே உன் மூச்சு. தமிழ்நாட்டுக்கென்று உழைப்பது நம் கட்சி, செழிப்புடன் வளம் பெற நம் ஆட்சி. ஏழைகள் உயர்ந்திட, பெண்களும் சிறந்திட, குழந்தைகள் படித்திட, மக்களும் நலம் பெற கால நேரம் பார்க்காமல் உழைத்திடும் எங்கள் மாமனிதா. நீ தொட்டதெல்லாம் பொன்னாக வருகிறது எங்கள் தீண்டமிழா. தங்கத் தலைவா நீ எங்கள் தலைவா, வெற்றி கொள்ளவா தமிழ்நாட்டை ஆளவா. தங்கத் தலைவா நீ எங்கள் தலைவா, வெற்றி கொள்ளவா தமிழ்நாட்டை ஆளவா. அம்மா கண்ட கனவெல்லாம் நிறைவேற்றுவாய், சின்னம்மா செய்த சபதத்தை மதித்திடுவாய். சுற்றி நிற்கும் துரோகத்தை தகர்த்திடுவாய், அழைப்பாயும் தொண்டர்களை அள்ளி அணைப்பாய். திட்டங்கள் செயல்பட, தொண்டர்கள் உழைத்திட, ஊர் மக்கள் மகிழ்ந்திட, நாடெங்கும் பயன் பெற வாரி வாரி கொடுத்திடும் உள்ளமை எங்கள் கொடைவள்ளலே. என்றும் தாங்கி அம்மை காக்கும் எங்கள் திராவிட தங்க மகனே. தங்கத் தலைவா நீ எங்கள் தலைவா, வெற்றி கொள்ளவா தமிழ்நாட்டை ஆளவா. தங்கத் தலைவா நீ எங்கள் தலைவா, வெற்றி கொள்ளவா தமிழ்நாட்டை ஆளவா. ஒரு போதும் இல்லை என்று சொன்னதில்லையே, பயம் பட்டு அஞ்சி ஓடி நின்றதில்லையே. நம் தலைவி அம்மாவும் தியாகத் தலைவி சின்னம்மாவும் கற்றுத் தந்த கொள்கை வழியில் வந்த செல்வரே, என்றும் மக்களோடு ஒன்று சேர்ந்த மக்கள் செல்வரே. கற்றுத் தந்த கொள்கை வழியில் வந்த செல்வரே, என்றும் மக்களோடு ஒன்று சேர்ந்த மக்கள் செல்வரே. இனி சொல்லும் இந்த ஊரு அம்மாவின் தலைமகனே. இந்தின்னு சொல்லி இனி பேசும் வரலாறு தமிழ் மண்ணின் காவலனே. தங்கமே சொக்க தங்கமே, இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க. சிங்கமே அஞ்சா சிங்கமே, இங்க எத்தனையோ பேரு ஆனா ஒன்ன போல யாரு. அம்மாவின் எண்ணத்தில் வந்தவரே, சின்னம்மாவின் அன்புக்கு உரியவரே. நேர்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாட்டைத்தான் காக்க பிறந்தவரே. தங்கமே சொக்க தங்கமே, இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க. சிங்கமே அஞ்சா சிங்கமே. அப்பாவி மக்கள்
காப்பாத்தவே ஒரு அவதாரமா இங்க வந்தாரையா. யோகத்தை காட்டுன கூட்டத்துக்கே சிம்ம சொப்பனமா இவர் நின்னாரையா. சத்தியமா உத்தமந்தான் தீய சக்தி எல்லாம் ஓட்ட வந்தார். மக்கள் தேடும் ஆளி வந்தான். இனி நம்ம மண்ணுக்கு முன்னேற்றம் தான். வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதுதான். நம்ம டிடிவி அண்ணன் வந்தானே. தங்கமே சொக்க தங்கமே இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க. சிங்கமே அஞ்சா சிங்கமே எங்க அண்ணன் பேரு இனி சொல்லும் இந்த ஊரு அம்மாவின் தலைமகனே. டிடிவின்னு சொல்லி இனி பேசும் வரலாறு தமிழ் மண்ணின் காவலனே. எடுக்கணும் அவசியம் இல்லை. சும்மா ஓரில் எடுத்துக்கலாம், பைக்கில் தலைக்கு
போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கும் திமுகவுக்கும் புரட்சித் தலைவர் ஆட்சியாளர் அம்மாவுடைய ஆட்சியாளர் பழனிசாமி பழனிசாமி இரட்டை இன்றைக்கு தவறான அதிமுக புரட்சித் தலைவர் கட்சியை அவருடைய அடிப்படை விதிகளையே தயார் செய்து கொண்டு எடப்பாடி பல முறை சொல்லியிருக்காங்க. அதனால இப்போது அம்மாவின் தொண்டர்கள் வெளியிட்டு கொண்டு சரியான முடிவு இருந்தால் வாய்ப்பு அம்மா மக்கள் எடப்பாடி திமுக இருக்கு. அதிமுக அடிப்படை விதிகளே தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனால இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு அங்கே உள்ள தொண்டர்கள் பழனிசாமியோட பலபலம் இருக்கிறதுனால அங்கே தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் விஜய் வருவாரா என்று பல்வேறு விழி வைத்து காத்திருக்கிறார்கள். விஜய் தலைமை அப்பதான் அவங்க பார்ப்பாங்க. பழனிசாமி தலைமை நாங்கள் சொல்றதே பழனிசாமியை நம்பினார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணையத்துக்கு நீங்க தலைமை தயாரா இருக்கீங்களா? நாங்கள் ஒன்று சாதாரண தொண்டர் சார். நான் வந்து தலைமை ஏற்கிற அவசியம் இல்லை. அவங்க விரும்பினா தொண்டர்கள் விரும்பினா யூகத்துக்காக நான் போய் சொல்லி விரும்பினாங்க. தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் கட்டாயமாக ஓரணியில் இணைகின்ற சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்ற தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சி. அதற்கு முன்பு அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அதுக்கான வாய்ப்பு கடந்த காலங்களில் நான் சொன்னேன். பழனிசாமி ஊழல் செய்திருக்கிறார். அவர்கள் மீது தான் சட்டப்படி செய்யணும். அதுபோல படிப்படியாக மதுக்கடை அரசு ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், பகுதிநேர ஆசிரியர்கள் 510 வாக்குறுதிகள்லாம் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தான் இந்த ஆட்சி போயிருக்கு. ஆனால் இந்த ஆட்சிகள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கழக அமைப்பின் செயலாளர் மரியாதைக்குரிய சார்பாளர் தொண்டமான் அவர்களையும், கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய எம்பி நடேசன் அவர்களையும், தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேசன் அவர்களையும், எங்களோடு தோளோடு நிற்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் அன்பண்ணன் சேர்புதி பாண்டியன் அண்ணன் அவர்களையும், அன்பு சகோதரர் கார்த்திக் பிரபார் அவர்களையும் இந்த நிகழ்வில் வருக என வரவேற்பு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எப்போதும் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களின் சட்டமன்ற தொகுதி என்று தெரிவித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தை அண்ணன் ஏற்பட்டி பாலு அவர்களுக்கும் வருக என்று வரவேற்று இந்த ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அவர்களையும் ஒருங்கிணைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய எங்களுடைய 4 பகுதி ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் 4 பகுதி மாநகர பகுதி செயலாளர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் மேலும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சார்பணி மாவட்ட செயலர் அவர்களுக்கும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒன்றிய சார்பணி செயலாளர், ஊராட்சி கழக செயலாளர், கிளை செயலாளர், அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை இந்த
காலதாமதம் ஆவதால் தங்களின் பெயரை குறிப்பிடாமல் சொன்னதுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்கள் செல்வர் நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆய்வு செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற உங்களது ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் வீரமணி அவர்களே, இந்த கூட்டத்திலே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வெங்கசாமி அவர்களே, தலைமை செயலாளர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் திருச்சி மேயர் அன்பு சகோதரி சார்பாலா துணைமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் காந்தி பிரபாகரன் அவர்களே, தேர்கோழி ஆண்டியவர்களே, ஏழுப்பட்டி மாதவர்களே, தம்பி ராஜேஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றுபட்ட புதுக்கோட்டை 6 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த கழகத்தின் நிர்வாகிகளே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற புதுக்கோட்டை நகரத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுதான் எப்படி படிக்க முடியும்? மற்ற பேரெல்லாம் சொல்ற எழுதி கொடுக்க உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் மற்றும் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள், மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள், பிற மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை சட்டமன்ற பொதுத்தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் கூட்டம் இங்கே நீங்கள் அனைவரும் சகோதரிகளும் சகோதரர்களும் இளைஞர்களும் பிறகு நம்மால்
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தேர்தலிலே சாதிக்க முடியவில்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சுயநலத்தால் சுய லாபத்திற்காக நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் எந்த கொள்கைகளுக்காக எந்த லட்சியங்களுக்காக எந்த நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த 8 ஆண்டுகளாக என்னோடு சிறிதும் தொழிலின்றி தமிழ்நாடு முழுவதும் ராணுவ வீரர்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் என்னோடு அணிவகுத்திருக்கிறீர்கள். 8 ஆண்டுகள் தேர்தல்களிலே நம்மால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்களை போன்ற லட்சம் எனது சகோதர சகோதரிகள் தான். ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது நம்மால் முதல்வராக்கப்பட்ட பழனிசாமி நமக்கு துரோகம் செய்த காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற பணிதான் முக்கியமான பணி. உண்மையான அம்மாவின் தொண்டர்களை ஒன்றிணைத்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயரளவில் தான் இருக்கிறது. காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் திமுகவின் வெற்றிக்காக, பேரறிஞர் அண்ணா அவர்களின் வெற்றிக்காக எப்படியெல்லாம் உழைத்தார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மையாகும். அப்பேற்பட்ட புரட்சி தலைவரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதல்வராக வருவதற்கு காரணமாக இருந்த புரட்சி தலைவரை 71 தேர்தலிலே திமுக வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த புரட்சி தலைவரை ஒரு 400 பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்பெல்லாம் அவ்வளோதான் மாவட்டங்கள்னா ஒரு 20 மாவட்டங்கள் இருக்கு. இப்பதான் நிறைய மாவட்டங்களாக பிரிஞ்சிருக்கு. அவரை வைத்துக் கொண்டு அவரை கட்சியை விட்டு தூக்கி எறிந்தார் கருணாநிதி முதலமைச்சர் பதவி இருந்த தைரியத்தை. அதில் மனம் வருத்தப்பட்ட புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம்தான் தீய சக்தி கருணாநிதிக்கு எதிராக உருவாக்கிய இயக்கம்தான் புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு அடிப்படை விதியாக பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அவர்களை அனைத்து பொது உறுப்பினர்கள் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை உருவாக்கினார். அதை எந்த காலகட்டத்திலும் இந்த விதியை யாருக்கும் மாற்றியமைக்க அதிகாரம் இல்லை என்று நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் கொண்டு வந்த விதியையே அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு 2017 செப்டம்பர் 12 அன்றைக்கு அதையே மாற்றிவிட்டு தலைமை பதவியிலே பொதுச் செயலாளர் என்ற பதவியையே தூக்கி எறிந்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்றெல்லாம் பதவிகளை உருவாக்கி கொண்டு அதை பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் போதும் என்ற அடிப்படையே அன்றைக்கு தேர்ந்தெடுத்த பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகும் திருந்தாமல் தன்னை தானே பொதுச்செயலாளராக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே இருந்த நிர்வாகிகளை தன் வயப்படுத்தி சகோதரர் OPS அவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அந்த பொதுக்குழுவிலே அவரை பொதுச் செயலாளராக பிரகடனப்படுத்திக் கொண்டார். அதற்கு பிறகு விதிகளை மாற்றி தன்னை தவிர யாருமே பொதுச் செயலாளர் தேர்தலிலே போட்டியிட முடியாத அளவிற்கு எந்த ஒரு தொண்டரும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் என்ற புரட்சித் தலைவரின் விதியை மாற்றி ஒருவர் பொதுச் செயலாளர்
தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்றால் அவருக்கு குறைந்தது 5 ஆண்டுகளாவது அமைப்பு தலைமை கழக நிர்வாகியாக பணியாற்றி இருக்க வேண்டும். 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் பணிபுரிய வேண்டும் என்றெல்லாம் விதிகளை கடுமையாக்கி மாற்றி அடிப்படையே சிதைத்து இன்றைக்கு அவர் பொதுச்செயலாளர் இருக்கிறார். அதனால தான் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் ஊடகங்களில் நான் பேசும் பொழுது ஊடக நண்பர்களை சந்திக்கும் பொழுது இன்றைக்கு அதிமுக இல்லை, இது எடப்பாடி திமுக EDMK சொல்றார். மீண்டும் புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை புத்துயிர் பயணம் செய்ய வேண்டிய பொறுப்பு நம் கையில் தான் இருக்கிறது. புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை, அம்மா அவர்கள் கண்ட இயக்கம், கட்டி காத்த இயக்கத்தை பழனிசாமி தனது குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார். ஒரு வட்டார கட்சியாக யாரும் ஒரு சிலர் பேர் அங்க பல முதல்வர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இதை உணர்ந்துதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அன்றைக்கே தொடங்கப்பட்டது. தேர்தலில் வேண்டுமானால் நம்மால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். மக்கள் நம்மை 3வது அணியாக நினைத்து 19 பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டிலே பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு வாக்களித்தார்கள். 21 பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும், நமக்கு வாக்களித்தால் அது வீணாகிவிடும் என்று திமுகவிற்கு வாக்களித்து அந்த கூட்டணி வெற்றி பெற செய்தார்கள். ஆனால் இந்த முறை தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். உங்களுக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாரை பார்த்து அச்சப்படுவதில்லை, பயப்படுவதில்லை, யாரை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ஏனென்றால் நாம் அம்மாவின் மார்புகள், அம்மாவால் வளர்க்கெடுக்கப்பட்டவர்கள். நமது லட்சியம் அம்மா அவர்களின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். நம்மிடம் யாருக்கு மீதும் பொறாமையும் இல்லை, போட்டியும் இல்லை. நாம் மக்களின் மனதில் இடம் பிடித்து அம்மாவின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு பயணிக்கின்றோம். நம்மை விமர்சிப்பவர்களை நாம் பதிலுக்கு விமர்சிக்கின்றோமே தவிர யாரும் மீதும் நாம் தேவையில்லாமல் எந்த விமர்சனமும் செய்வதில்லை. அது ஆட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி. என்னிடம் ஊடக நண்பர்கள் கேட்கும் பொழுது நான் நடுநிலையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதெல்லாம் வந்து பொதுமக்களின் ஒருவராக நான் அவர்களுக்கு பதில் சொல்கின்ற பொழுது, இவர் விஜயோடு செல்ல போகிறார், கரூர் சம்பவத்தில் காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார், ஒன்றும் சரியெல்லாம் இல்லை, கூட்ட நெரிசலில் விபத்தாக இழந்திருக்கிறார்கள், அது விஜய் மீதும் ஒன்றும் தவறில்லை. இனி வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள், விபத்துக்கள் நடக்காமல் எல்லா அரசியல் கட்சிகளும் விழிப்போடு இருக்க வேண்டும். அதற்கு முதலமைச்சர் உருவாக்குகின்ற வழிமுறைகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். முதலமைச்சருக்கு இன்னும் விஜயை கைது செய்கின்ற எண்ணம் தெரியவில்லை. அவரே சொல்லியிருக்காரு, அதை வந்து நான் சொன்னேன். எந்த ஒரு தலைவரும் தனது கட்சி தொண்டர்கள் மரணிப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் சொன்னதை சொல்லி, இந்த கேஸில் விஜய் அவர்களை கைது செய்வது ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு எந்த கட்சி கூட்டத்திலையும் நடக்கலாம். திமுக நடத்துகிற கூட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால காவல்துறை என்ன இருந்தாலும் அதுலேயும் இது மாதிரி விபத்துக்கள் நடக்கலாம். அது அவர்களையும் பாதிக்கும், எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். அதனால அதில் வந்து தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் முதல்வர் சொன்னது சரின்னு சொன்னேன். உடனே திமுகவோட கூட்டணி யார் கேட்குறாங்க? விஜயை பற்றி கேட்குறப்ப ஒரு உச்சபட்ச நடிகர் இன்றைக்கு வந்து வருமானத்தெல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு அரசியலில் வந்திருக்காரு. அவருக்கு இந்த சர்வே எடுக்கிறவங்க, ஊடகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவருக்கு இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் சொல்கிறவங்க, நான் நமது இயக்க தொண்டர்கள், நிர்வாகிகள், நண்பர்கள், ஊடகத்துறை சேர்ந்தவர்கள், இந்த சர்வே எடுக்கிறவர்கள்லாம் பேசுறதை வச்சு பழனிசாமி 3வது இடத்துக்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா பல தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு
அடுத்த இடத்துல விஜய்க்கு ஆதரவு இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த தொழில் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ஆனா ஒன்று, நமது துரோகத்திற்கு இயற்கை தண்டனை கொடுக்கின்ற காலம் நெருங்கிவிட்டது. அவங்க எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் கூட்டாத இடத்துக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே விஜயோட கூட்டணி ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கட்சியும் கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது. அவ்வளவுதான். அதை நிரூபிக்கின்ற விதமாக நீங்கள் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில நாம் வேட்பாளர், நமது கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர் போட்டியிடும் பொழுது நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும். இன்றைக்கு 75 ஆண்டு கட்சியான திமுகவிற்கும் 50 ஆண்டு கட்சியான பழனிசாமி கட்சிக்கும் இணையாக தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு உருவாகி இருக்கிறது. 19 பாராளுமன்ற தேர்தலை விட 21 சட்டமன்ற பொது தேர்தலை விட இன்றைக்கு கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டங்களில், புதுக்கோட்டை தொகுதியில கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். புதுக்கோட்டை மத்திய மாவட்டம் மாநகர வடக்கு பகுதி செயலாளர் முட்டாள் எங்க வடக்கு பகுதி எத்தனை வார்டு, 15 வார்டு, எத்தனை பூத்து சரி. புதுக்கோட்டை மத்திய மாவட்டம் மாநகர தெற்கு பகுதி செயலாளர் ரவிக்குமார், எத்தனை 10 வார்டா, எல்லாத்துக்கும் நிர்வாகிகள் அமைப்பு எத்தனை பூத்து, 55 பூத்து. சரி. அப்புறம் கரம்பக்குடி மேற்கு ஒன்றியம் செந்தில்குமார் செயலாளர், செந்தில்குமார் 13 எத்தனை கிளை, எல்லா கிளையில கிளை செயலாளர். நான் எவ்வளவு பேர் பூத்து எத்தனை பூத்து இருக்கு, எல்லா பத்திரிகையும் வடக்கு ஒன்றியம் சரவணன் 13 ஊராட்சி, எத்தனை கிளை, எத்தனை பேர் 49 கிளையில் எத்தனை கிளை செயலாளர், எத்தனை பூத்து எல்லா தெற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், எத்தனை கிளை, எத்தனை ஊராட்சி, எத்தனை பூத்து, 78 கிளை செயலாளர் நிர்வாகிகள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க. இவர் வந்து ஒரு 4 நாள் எல்லா வீட்லையும் வேறு எல்லாம் தெற்கு ஒன்றியம் 13 ஊராட்சியா சுரேஷ், இவர் சொல்லி தரீங்க. எத்தனை கிளை, 64 கிளைக்கு எவ்வளோ பேர் வந்துருப்பாங்க, எத்தனை பொறுத்து எல்லாம் வாங்க. சரி. நவநீதன் மாநகர கிழக்கு எத்தனை வாங்க, எத்தனை பொறுத்து எல்லாமே வாங்க. எல்லாம் வச்சுட்டே ஒரு பேப்பர் கொடுக்காம தனித்தனியாக போயிட்டாரு. முருகேசன் மாநகர எத்தனை வார்டு, எல்லாத்துக்கும் எத்தனை பொறுத்து, எல்லாம்
நம்பிக்கையெல்லாம் சொல்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வரல, குறிப்பாக நமது டெல்டா, புதுக்கோட்டை, தென் தமிழ்நாட்டில் நாம் யார் பக்கம் சேர்க்கிறோமோ அவர்கள் தான் இந்த தொடர்பு சேர்க்கலாம் வெற்றி பெற முடியும் என்கிற சூழ்நிலை உங்களால் உருவாகி இருக்கிறது. இதை இன்னும் நீங்கள் நிரூபிக்கின்ற விதமாக இந்த தேர்தல் பணியை நீங்கள் தொடர்ந்து செய்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நமக்கு அமைப்புகள் இருந்தாலும் இந்த பகுதிகளிலே நாம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற சக்தியாக இருக்கும். இதை வைத்துதான் பழனிசாமி 21 அவ்வளவுதான் பணக்காசு செலவு பண்ணால 1-2 தப்பிச்சு வந்தாங்க. அவங்களும் இந்த தேர்தலில் பணக்காசு எல்லாம் மீறி எல்லாரையும் அடிச்சுட்டு நீங்க முடிக்க போறீங்க. அதை செய்வதற்கு சரியான கூட்டணியை அமைக்கின்ற பொறுப்பு உங்கள் பொதுச்செயலாளரிடம் உள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சிறப்பான முறையில் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு நாம் சட்டமன்றத்திற்கு செல்ல இருக்கிறோம். ஒருவேளை ஆளும் பேச்சு கூட்டணியில் கூட கூட்டணி ஆட்சியில் கூட இடம்பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் காலம் கணிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு பல பகுதியிலிருந்து வருகைப்படுத்தியிருக்கிறீர்கள். பாதுகாப்பாக எல்லோரும் அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டும். மீண்டும் ஒருமுறை நாம் மாவட்ட அளவிலான சேர்ந்தவர் கூட்டத்திற்கு உங்கள் மாவட்டம் மத்திய மாவட்டம் 2 தொகுதிக்கு நான் வருவேன், எல்லாரையும் சந்திப்பேன். இந்த முறை இந்த தொகுதியை நாம் வெற்றி பெறுவோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் இங்கே செல்வாக்காக செயல்பட்டால் உறுதியாக அதை பெற்று நாம் நமது வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. போட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க. போட்டோ எடுக்கணும், முன்னாடி மறைக்காதீங்க. அந்த ஒன்றியத்தில் நகரம் செல்லாது. ஓகே சார், ஓகே.